Hi guys, welcome to my channel. நீங்க பாத்துட்டு கேம்ஸ் லாகி. நான் கேம்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான பிராங்க் பண்ண போறோம். யாரை பிராங்க் பண்ண போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனலோடைய கேமராமேன் மிஸ்டர் சரவணன் தான் இன்னைக்கு வந்து பிராங்க் பண்ண போறோம். என்ன பிராங்க் பண்ண போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா ஓரியோ பிஸ்கெட் சேலஞ்ச் பிராங்க் தான் வந்து நீங்க பார்க்க போறீங்க. ஓரியோ பிஸ்கெட் நடுவுல அந்த கிரீம் எடுத்துட்டு நம்ம வந்து கோல்கேட் பேஸ்ட் நடுவுல வச்சு அவனுக்கு வந்து கொடுக்க போறோம். அதான் வந்து பிராங்கா நீங்க பார்க்க போறீங்க இந்த வீடியோல. சோ அதுக்கு வந்து நம்ம வந்து சும்மா குத்துட்டா ஏதோ ஒரு இது இருக்குன்னு நினைப்போம். அதனால வந்து சேலஞ்ச் மாதிரி ஒரு செட்டப் பண்ணிட்டு ஓரியோ பிஸ்கெட் சேலஞ்ச் பண்ண போறோம். அப்படி கூப்பிட்டுட்டு சேலஞ்ச் மாதிரி அவனை வந்து நம்ப வச்சு அழகா வந்து பிஸ்கெட் அடிக்கிற போல அப்ப அந்த பிஸ்கெட் நடுவில் அந்த ஒரு பிஸ்கெட்டை வைக்க போறோம். சேலஞ்சுன்னு சொல்லிட்டு அவன் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்ச உடனே கண்டுபிடிச்சிருவான் அது வந்து பிராங்க்னு. செமையா இருக்கும். இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்கிப் பண்ணா பாருங்க. நம்ம சேனல்ல இந்த மாதிரி ஒரு வீடியோ நீங்க எதுவுமே பாத்துருக்க மாட்டீங்க. சோ வந்து மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிஸ்கெட் எல்லாம் போயிட்டு வாங்கிட்டு வந்துரும். இது ஓரியோ ஆயிடுமா? இதே வாங்க ஒயிட் கலர் அப்பதான் நம்புவான் அவன். பிஸ்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு. பார்த்துக்கிட்டிங்கன்னா பிஸ்கெட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேஸ்ட் வாங்கணும். அதை வாங்க மறந்துட்டேன் நான். பேஸ்ட் வேறு எங்கே இருக்குன்னு தெரில. பேஸ்ட் எங்கடா இருக்கும்? எட்டாச்சு 10 ரூபா. இதுவே போதும். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. என்னப்பா பிஸ்கெட்ல எடுத்து இது பண்ணுறோமா? ஷாக் ஆயிடுவான்ல. பாருங்க ஒரு கிரீம் உள்ள இருக்குது. இந்த கிரீமை முதல்ல இப்படி வெளியே எடுக்கணும். பாருங்க தட்டுலாம் இங்க எடுத்து வச்சாச்சு. கிரீம் இப்படி வெளில எடுத்து எடுத்து அழகா அப்படி போட்டுடலாம். வாங்க ஃபர்ஸ்ட் இது பார்க்கும்போதே நீ சிரிப்பா இருக்குது. பக்காவா இது பண்ணியாச்சு. கையில கொஞ்சம் ஒட்டின்னு இந்த பக்கம் பிஸ்கெட்ல இப்படி தடவி விட்டுடலாம். ரொம்ப சின்ன லேயராட்டம் இருக்கு. பிஸ்கெட் கம்பெனி ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட வேண்டியதுதான். ஓகே ஒன்னு ரெடி பண்ணியாச்சு பக்காவா. இன்னொன்னு ரெடி பண்ணுவோம். கொஞ்சம் பேஸ்ட் அதிகமா வைப்போம். அதுல பாவண்டா கண்டுபிடிச்சோம். லைட்டா பயமா இந்த பேஸ்ட்டை பார்த்து தூக்கி போட்டுணும் சொல்லிட்டேன். பேஸ்ட் பெஞ்ச் மேல பேஸ்ட் போன்னு வச்சுக்கோ சத்தியமா கண்டுபிடிச்சிருவான். லேயர் தான் முக்கியம். லேயர் எல்லாம் கண்டுபிடிச்சிருவான். ஆமா இது பிஸ்கெட்ல இது பண்ணும்போது எப்படி இருக்குன்னா கிரீமோட குட்டியா இருக்க மாதிரி இருக்கு. திறந்து பாத்துற கூடாது. என்னடா இது? ஆமா நீ சாப்பிடு கிரீம். வேணாம் கிரீம் பிடிக்காதா? பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. கைஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 10 பிஸ்கெட்ல எதுல வந்து கோல்கேட் கலந்துருக்குன்னு எங்களாலே இப்ப கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு வந்து இதுவா வச்சுட்டு இருக்கோம். ஸோ இது வந்து என் பிளேட்டு. நான் சாப்பிடக்கூடிய பிஸ்கெட் சேலஞ்ச். அதுல எதுவும் வைக்கல. ஓகேடா ஸோ வாங்க பாரு. கைஸ் அவன் என்ன இங்க இல்ல. அவனை போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு வந்து வர வச்சு நம்ம வந்து பிராங்க் வந்து ஆரம்பிக்கலாம். சேலஞ்சுன்ற ஒரு இதுல வந்து அப்படியே செட்டப் பண்றேன் நான் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ கரெக்டா தான் அமையும் நினைக்கிறேன். ஸோ வந்து பாக்கலாம். ஆமா கைஸ் இந்த சேலஞ்ச்ல வந்து இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. நான் வந்து சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது சேலஞ்ச் ரூல் சொல்லும் போது உங்களுக்கு நான் சொல்றேன் அதை. ஸோ அது இன்னும் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாக்கிறதுக்கு. இப்ப என்ன ஒரு காமெடினா நான் சாப்பிடும் போதே எனக்கு வந்து மாட்டிச்சுன்னு வைங்க செம்ம காமெடி ஆயிடும். லேயர் பார்த்தாலே தெரிஞ்சிடும். லேயர் பார்த்தாலே அவனுக்கு தெரியாது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். गाइस நம்ம சிஎம் வந்துட்டாரு. गाइस சிஎம் ஹாய் சொல்லுங்க. गाइस போனோனே சேலஞ்ச் ஆரம்பிச்சிடலாம். சோ गाइस நம்ம வந்து இப்ப சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம். நம்ம கேமராமேன் நீங்க வந்துட்டாரு. ஒரு ஹாய் சொல்லு சார் வியூவர்ஸ்லாம். ஆன் ஸ்கிரீன்ல வந்து நீங்க என்ன பாக்குறீங்க? பிஹைண்ட் தி ஸ்கிரீன்ல நம்ம அவ்வளவு எஃபோர்ட் போறதும் நம்ம தலைவன் தான். சோ வந்து அவருக்கு நன்றி சொல்லலாம். கமெண்ட்ல நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு. சொன்னப்பா சேலஞ்ச் ஆரம்பிப்போமா? ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் என்னது நான் சொல்லிடுறேன். சேலஞ்சுக்கு ஓரியோ பிஸ்கெட் சாப்பிடணும். அதான் வந்து சேலஞ்சு. யார் ஃபர்ஸ்ட் சாப்பிட முடியறாங்கன்னு வந்து இப்ப டைமர் ஆன் பண்ணி விட்டுருவோம். அது எடுத்து சேலஞ்ச் இது என்ன பகிட்டி அப்படின்னு உங்களுக்கு வந்து தோணும். இந்த சேலஞ்சுனா ஒரு சுவாரஸ்யம் வேணாமா கைஸ்? அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த சேலஞ்சுல வந்து யாரு தோக்குறாங்களோ அவங்க வந்து அவங்க மூஞ்சில இந்த தண்ணி ஊத்தப்படும். டிஸ்டர்பன்ஸா இருக்கு கீழே வச்சிடறேன் நானு. சோ கைஸ் சேலஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம். டைமர் வந்து இங்க பாத்தீங்கன்னா வச்சாச்சு. கரெக்டா வச்சிட்டியாப்பா டைமரு? சோ கைஸ் நம்ம ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னொரு கேமராமேனு அவர் வந்து சேலஞ்சுக்கு நமக்கு ரெஃப்ரி. ஓகேங்களா? அது மாதிரி வச்சுக்கோங்க. சோ வந்து என்னப்பா ஸ்டார்ட் பண்ணுவோமா? அது மாதிரி ஒரு கை கொத்து போவாங்க. ஏன்னா வந்து ஒரு சேலஞ்சுனா ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இருக்கணும். 3 2 1 கோ. எப்படி இருக்கு? ரெண்டுக்கு அப்படியே ஒரு மாதிரி முஸ்குது எனக்கு. இந்த மாதிரி இதுவா இருந்ததுல மாட்டிக்கினாரு ஒருத்தரு
மாட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும் என்னடா என்னாச்சுடா இதே பிஸ்கட் சாப்பிடுங்க என்னாச்சு சாப்பிடுறா சாப்பிடுறா ஐயோ 4 பிஸ்கட் தான் வச்சுக்கிறான்டா அவன் என்னடா எடுத்து பாக்குற என்னடா எடுத்து பாக்குற பிஸ்கெட் குள்ள என்ன இருக்குது பிஸ்கெட் குள்ள என்னடா இருக்குது சென்டர் ஃப்ரெஷ் இருக்கான உள்ள ஐயோ சேலஞ்ச் வேற முன்னாடி போயிட்டான் அவன் மஞ்சள் போன பிஸ்கெட் சாப்பிடக்கூடாது 2 minutes இருக்கு ப்ரோ உள்ள பூமர் இருக்கா ப்ரோ பூமர் தான் இல்லடா பூமர் தான் அதுவும் இல்லடா உள்ள அவ்வளவுதான் சாப்பிட முடியும் போல தண்ணியை தூத்திடலாம் ஒரு மேல சேஞ்ச் அவ்வளோ டஃப்பாக போயிட்டு இருக்கு அதுல என்னாச்சு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கேன் எல்லாத்தையும் செக் பண்றேன் என்ன ஒன்று பண்றாங்க இப்ப ப்ரோ பாரு உள்ள கிரீம் தாண்டா இருக்குது வேற என்னோட எடுத்து வச்சுக்கிறோம் நான் என்ன எடுத்து பேஸ்ட் உள்ள எடுத்து தடவி வச்ச மாதிரி பார்த்துட்டு இருக்கிறேன் ப்ரோ கோல்கேட் பேஸ்ட் இருக்கா உள்ள ஸோ கைஸ் பிராங்க் வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு கண்டுபிடிச்சாரு எப்படி இருந்துச்சு பிஸ்கெட் சாப்பிட்றதுக்கு சென்டர் ஃப்ரூட்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் உள்ள இருந்து நான் கூட ஏதோ உள்ள ஃபிட் பண்ணி வச்சிட்டீங்க போலன்னு நினைச்சேன் நானு தாத்தா கோல்கேட் பேஸ்ட் நீங்க எடுத்தது பாட்டு வேணும் பழி வாங்கிட்டாங்க நெக்ஸ்ட் வீடியோல அவரை சும்மா விட மாட்டாங்க சாப்பிட்டு வந்து ஏதோ பூமர் வச்சிருக்கீங்களான்னு கேக்குறேன் பாரு பிராங்க் வந்து பாத்தீங்கன்னா தரமா முடிஞ்சிச்சு நடுங்குறான் பையன் சோ வந்து மழை வர மாதிரி இருக்கு ப்ரோ மழை வர மாதிரி இது கிளைமேட் வேற சோ குளிருது பயங்கரமா எனக்கே வந்து குளிருது தண்ணி வேற ஊத்தி பிராங்க் செமையா வந்து முடிச்சாச்சு ஸோ கைஸ் சரோவோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிலேருந்து யாருன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு தப்பா நினச்சிக்காதீங்க ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் தான் இந்த வீடியோ பண்றது ஒன்லி ஃபன்னுக்கு மட்டும்தான் இப்போ நீயே கொஞ்சம் சொல்லிட்டு போங்க ஃபேன்ஸுக்குலாம் சொல்லுங்க சரோ ஏதோ நீங்க ஏதோ அது மாதிரிலாம் தப்பா நினைச்சுக்காதீங்க சும்மா தான் அவங்க பிராங்காக தான் அந்த மாதிரி பண்றாங்க அந்த மனசு இருக்க அதான் கடவுள் ஸோ ஓகே அவரே வந்து சொல்லிட்டாரு எப்படி இருந்துச்சு உங்க பிராங்க் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க சத்தியமா நான் சேலஞ்ச் தான் நினைச்சு வந்தேன் நானு பார்த்தா இது மாதிரி பண்ணுவீங்கன்னு சொல்லி தெரியுங்களா ஸோ கைஸ் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இதோட என் பண்ணிக்கிறேன் பிராங்க் எப்படி இருந்துச்சு தரமா இருந்தா இல்லையா கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ வந்து நாளைக்கு உங்களை வந்து புது வீடியோல வந்து நான் வந்து பாக்குறேன் பாய் பாய்